வீட்டில் இருக்கிற தயிரை வச்சு ஈஸியாக எப்படி நெய் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மோர் சிலுப்புற மிஷின் வாங்கி வச்சுருக்கேங்க. நான் சேர்த்தி வச்சுருக்கிற ஆடையெல்லாம் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றிக்கணுங்க. அப்போ தான் வெண்ணெய் நல்லா உருண்டு வருங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து ஆடை எடுத்து யூஸ் பண்ணுறங்காட்டி ஒரு 10 நிமிஷத்துலேயே வெண்ணெய் நல்லா உருண்டு வந்துருங்க. பாருங்கள், வெண்ணெய் நல்லா திரண்டு வருதுங்க. இந்த டைமில் மிஷினை ஆஃப் பண்ணி வெண்ணெய் எடுத்து பாருங்கள். கொஞ்சம் கைக்கு சேராமல் இருந்துச்சு அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்தும் போது வெண்ணெய் நல்லா பந்து மாதிரி உருண்டு வருங்க. வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துருக்குதுங்க. எப்படி இருக்குதுன்னு எடுத்து காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். அடுத்தது மோர்லேருந்து வெண்ணெய் எடுத்து இப்படி நல்லா பந்து மாதிரி பண்ணி கொஞ்சம் நேரம் உருட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற மோர்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருங்க. இந்த மாதிரியே மோரில் இருக்கிற வெண்ணெயெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெண்ணெயை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வெண்ணெயை அதுக்குள்ளே தாங்க வைக்கணும். எதுக்காக வெண்ணெயை தண்ணிக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன தான் மோரை பிரித்து எடுத்திருந்தாலும் அந்த வெண்ணெயில் இன்னும் மோர் இருக்குங்க. அதை தண்ணிக்குள்ளே வச்சு இப்படி அமுத்திட்டே இருக்கும்போது அதில் இருக்கிற கொஞ்சம் மோரும் பிரிஞ்சு வந்துடுங்க. வெண்ணெயை ஒரு 2 டைம்ஸ் ஆச்சு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிங்கன்னா நம்மளோட வெண்ணெய் ரெடிங்க. வெண்ணெயை கொஞ்சம் பெரிய கடாயில் போட்டு அடுப்பை சிம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெண்ணெய் உருகி கொதிச்சு வருதுங்க. இப்படியே கொஞ்ச நேரம் கொதிச்சுட்டே இருக்குங்க. மேலே இருக்கிற நுரையெல்லாம் அடங்குச்சு அப்படின்னா நெய் பக்குவம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கருவேப்பிலை கொத்து போட்டிங்கன்னா நெய் நல்லா மணமாக இருக்குங்க. அது ஆப்ஷனல் தாங்க. என்னடா நெய் இவ்வளோ கம்மியாக ஆயிருக்கேன்னு தானங்க பார்க்குறீங்க. ஒரு குண்டை ஆடை இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் ஆடையை சிலிப்பி வெண்ணெய் எடுக்கும்போது அதில் கொஞ்சம் தாகும். அந்த வெண்ணெயை நெய்யாக உருவாக்கும் போது அதை விட கம்மியாக தாங்க கிடைக்கும். எல்லார் வீட்லேயுமே தயிர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோங்க. அதில் இருக்கிற ஆடையை வேஸ்ட் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு இதே மாதிரி நெய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இனிமேல் நீங்கள் கடையிலையே வாங்க மாட்டீங்க.